வணக்கம். திருநெல்வேலி மாநகர பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரூபாய் 370 கோடி செலவுல 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சாலை அமைக்கும் பணி தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். திருநெல்வேலியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் மேற்கு புறவழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திருநெல்வேலியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அவருடைய அறிவிப்பிற்கு பிறகு இந்த சாலை அமைக்கும் பணிக்கான வேலைகள் துவங்கியது. அதனுடைய நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மற்றும் அந்த சாலை அமைக்கும் பணிகள் என அதோட வேலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முதல் கட்ட வேலைகள் நடைபெறக்கூடிய பகுதி மற்றும் எந்தெந்த பகுதிகளில் இந்த சாலை அமைக்கப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தின்படி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தாளையூத்து அருகே தொடங்கும் இந்த மேற்கு புறவழிச்சாலையானது சங்கரன்கோயில் சாலை, தென்காசி சாலை, முக்குடல் சாலை, அம்பாசமுத்திரம் சாலை மற்றும் கன்னியாகுமரி சாலை ஆகியவற்றை இணைக்கும் வகையில ரூபாய் 370 கோடி திட்ட மதிப்பீட்டுல 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் இந்த சாலையானது முழுவதுமே 4 வழி சாலையாக அமைக்கப்பட உள்ளது. நாகர்கோயில் சாலையில் IRT பாலிடெக்னிக் அருகே கொங்கந்தான் பாறை விளக்கு, தருவை, கோபாலச்சத்திரம், சுத்தமல்லி, திருப்பணி கரிசல்குளம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், ராமையன்பட்டி, சத்திரம் புதுக்குளம், தாளையூத்து பகுதிகளை இணைக்கும் வகையில் இச்சாலையானது அமைக்கப்படுகிறது. இந்த சாலை அமைக்க திட்டமிட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முதற்கட்ட பணிகளுக்காக இந்த பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமே நிறைவு பெற்று இந்த பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளும் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்காக மொத்தம் 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுல முதல் கட்டமாக 11 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே முதல் கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல இந்த முதல் கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய பகுதி எந்த பகுதியில துவங்கி எந்த பகுதி வரையில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கந்தான் பாறை விளக்கு ஜோதிபுரத்தில் தொடங்கி தருவை, சுத்தமல்லி வரை பார்த்தோம்னா 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை அமைப்பதற்காக ரூபாய் 130 கோடியும் ஒதுக்கப்பட்டு அந்த முதல் கட்ட பணிக்கான வேலைகளும் பார்த்தீங்கன்னா தற்போது விறுவிறுப்பாக அந்த பகுதியில் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில இந்த சாலை அமைப்பதற்காக முதல்ல திட்டமிடப்பட்டு அதற்கு பிறகு பார்த்தோம்னா அந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் நடைபெற்றது. இந்த முதல் கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய மொத்த பகுதியிலுமே அந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமே நிறைவு பெற்று விட்டது. இப்போது அந்த சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் முக்கியமான இடங்கள்ல பாலம் கட்டக்கூடிய வேலைகள் என அந்த முதல் கட்ட வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள இந்த வேலைகள் முழுவதுமாக நிறைவு பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 33 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டமானது செயல்படுத்தப்படவிருக்கிறது. அதுல முதல் கட்டமாக 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல எந்தெந்த பகுதிகளில் எந்த பகுதியில் துவங்கி எந்த பகுதி வரை அந்த முதல் கட்ட வேலைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவலையும் நாம பார்த்துட்டோம். மொத்தமாகவே அதாவது இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டம் எந்தெந்த பகுதிகளில் அமைய போகுதோ அந்த முழு பகுதியுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறப்போகிறது. பொதுவாக இது போன்ற சாலைகள் அமைக்கப்படுகின்ற அந்த பகுதிகளில் பார்த்தோம்னா புதிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் அவங்களோட கிளைகளை அமைப்பதற்காக பெரிய அளவிலான இடங்களை தேர்வு செய்வாங்க. அதுபோல பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் பார்த்தோன்னா இடம் வாங்கி அவங்க பிளாட் போட்டு சேல் பண்ணுவாங்க. இப்படி இந்த பகுதி மாற்றம் அடையும் போது அந்த பகுதியோட விலையும் அதிகரித்து கொண்டே செல்லும். அதனால நீங்க தற்போது இருக்கின்ற இந்த மார்க்கெட் நிலவரத்திற்கு உங்களால் முடிந்த அளவு இந்த பகுதி, அதாவது எந்தெந்த பகுதிகளில் இந்த சாலை அமையவிருக்கிறதோ அந்த பகுதிகளில் உங்களுக்கு ஏற்ற பகுதிகளில் நீங்க ஒரு சிறிய அளவு இன்னைக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் கழிச்சு அந்த பகுதி ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் பகுதியாக மாறும்போது அந்த மார்க்கெட் நிலவரமும் அதிகரிக்கும். உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவை பார்க்குற உங்களுக்கு இதுவரையிலும் நீங்க இது போல ஒரு ஐடியாவில் இல்லாட்டியும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு உள்நாட்டில் வேலை செய்யலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யலாம். நாம இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் பிற்காலத்துல வரும் நாட்கள்ல நாம் நம்ம பகுதியில ஒரு புதிதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பகுதியை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நீங்க ஒரு ஐடியாவில் இல்லாட்டியும்
நம்ம வீடியோ பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் திருநெல்வேலியிலையோ அல்லது திருநெல்வேலியை சுற்றி உள்ள பிற மாவட்டங்களையோ, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நம்ம திருநெல்வேலியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பி இருக்கீங்க அல்லது இதுவரையிலும் ஒரு ஐடியாவில் இல்லாட்டியும் நம்ம வீடியோ பதிவை பார்த்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த திட்டம் வந்து எந்தெந்த பகுதிகளில் முழுவதுமாக செயல்பட இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால நம்மளுடைய வீடியோ பதிவு மூலமாக நிறைய பேரும் தெரிந்து கொள்ளட்டும், அவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அவங்களும் ஏதாவது ஒரு முயற்சி செய்வாங்க. அதனால இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.